அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அறிவோம் முருகனை யூடியூப் சேனல். நான் உங்கள் முருகனடியார் பிரவீன்குமார். அதாவது என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, துன்பம் அதிகமாக இருக்குது, வறுமை அதிகமாக இருக்குது, மன அமைதி இல்லை. முருகனோட அருள் எனக்கு வேணும். ஒரே மன கஷ்டம், பண கஷ்டம், இப்படி நிறைய கஷ்டத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அந்த தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதி அப்படின்ற ஒரு நூலை அருணகிரிநாதர் எழுதியிருக்கார். இந்த அருணகிரிநாதர் அவர் அனுபவித்த, அவர் பயன்பெற்ற முருகக்கடவுளோட அருளை, முருகக்கடவுளோட மகிமையை, பெருமைகளை ஒரு நூலாக தொகுத்து எழுதியிருக்கார். அதுதான் இந்த கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியில் 51 பாடல்கள் இருக்குது. இந்த 51 பாடல்களையும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக சரியாகிடும். எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரே தீர்வு இந்த கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கந்தர் அப்படின்னாலே பகைவரை அழிக்கக்கூடியவர், பகைவரை அடக்குபவர், பகைவரை கட்டி வைப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். கந்தர் ஓகே. அனுபூதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அனுபூதி, அப்படின்னா தொடர்ந்து வருவது, பூதி அப்படின்னா ஒன்றுபடுவது. அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கான தீர்வையும் தொடர்ந்து ஒன்றுபட்டு சரி செய்யக்கூடிய மகிமை பெற்றது தான் இந்த கந்தர் அனுபூதி. அதனால தான் இதுக்கு அந்த கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. இதில் அனுபூதிக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணு அப்படின்னா அனுபவம், பூதி அப்படின்னா பேரின்பம். இந்த நூலை எழுதின அருணகிரிநாதர் அவரோட அனுபவத்தையும், கந்த கடவுளால் அவர் அனுபவித்த பேரின்பத்தையும் எழுதியிருக்கார். அதனால தான் இதுக்கு கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. எதனால் அவர் இந்த நூலை எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அதாவது அவர் அனுபவித்த முருக கடவுளோட மகிமைகளை முருகனை வழிபடக்கூடிய அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். முருகனை வணங்கக்கூடிய எல்லாருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இந்த கந்தர் அனுபூதி அப்படின்ற நூலை அருணகிரிநாதர் அவர்கள் எழுதியிருக்கார். சரி, இந்த கந்தர் அனுபூதியை படித்தா என்ன ஆகும், எதுக்காக இந்த கந்தர் அனுபூதியை படிக்கணும் அப்படின்ற கேள்வி வரலாம். அதாவது நம்ம உடலை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஷாம்பு, சோப்பு எல்லாம் போட்டு நம்ம குளிப்போம். அது போக வாசனை திரவியங்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி மன தூய்மை வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம உள்ளார என்னாச்சும் ஊற்றி கழுவ முடியுமா? இல்லை உள்ளார எடுத்து என்னாச்சும் பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. அப்போ மன தூய்மை வேணும் அப்படின்னா இறைப்பதிகங்களை படிக்கணும். இறைப்பதிகங்களை படிக்க நம்ம மனத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அழுக்குகள், வன்மங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா அழிஞ்சிடும். அப்படின்றதால தான் அந்த காலத்துலேருந்தே இறைப்பதிகங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கந்தர் அனுபூதியை படிக்கிறதால கோபம், பகை, பொறாமை எல்லாமே நம்ம மனசுலேருந்து அழிஞ்சிடும். அப்போ எல்லாமே நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக முருகர் அருள் செய்வார். நம்மளுக்கான பிரச்சனைகள் எல்லாத்துக்கான தீர்வையும் அவர் கொடுப்பார். அப்போ முருகனோட அருள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மனசை தூய்மைப்படுத்தணும். நம்ம மனசை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி
இறை பதிகங்களை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே வரணும். அப்படி படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து அழுக்குகளும் வெளியே போயிடும். முருகனோட அருள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வடமொழியில் மாத்ருக்கா அச்சரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 51 எழுத்துக்கள் அடங்கிய மந்திர தொகுப்பு ஒன்று இருக்குது. அந்த 51 எழுத்துக்களோட மந்திர தொகுப்பை வைத்து தான் எந்திரங்கள்லே வந்து எல்லா இப்போ கோவிலெலாம் சாமி பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சாமி சிலைக்கும் கீழே வந்து எந்திரங்கள் வச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணுறது வழக்கம். அப்படி வைக்கக்கூடிய எந்திரங்களே தயார் செய்வது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 51 எழுத்துக்கள் தான் இருக்கும். அந்த 51 எழுத்துக்களை வச்சு தான் வந்து அனைத்து விதமான எந்திரங்களுமே வந்து தயார்படுத்துகிறாங்க. அப்படி அது மாதிரி அந்த ஒரு 51 எழுத்துக்கள் அடங்கிய மந்திர தொகுப்பு இருக்கிற மாதிரி இந்த 51 பாடல்கள் அடங்கிய இந்த கந்தர் அனுபூதி பாடலில் இந்த நூலில் எல்லா பிரச்சனைக்கான தீர்வுகளும் அதிலேயே அடங்கியிருக்கு. இந்த கந்தர் அனுபூதி நூல் வந்து மந்திர எந்திர சக்தி உடையது. இந்த கந்தர் அனுபூதி நூலை நம்ம தினசரி படிக்க அதுக்கான ஏற நம்ம டெய்லியும் இப்போ கோயிலுக்கு போகிறோம் அர்ச்சனை பண்ணுறோன்னா நம்ம எப்போனாச்சும் ஒரு டைம் தான் கோயிலுக்கு போவோம் அர்ச்சனை பண்ணுவோம். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க தினசரி நீங்கள் அர்ச்சனை பண்ணதுக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த கந்தர் அனுபூதியை படிச்சுட்டே வரீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றா சரியாகி உங்களோட வாழ்க்கையை மேம்படுறத நீங்களே வந்து கண்டிப்பாக உணர முடியும். இந்த கந்தர் அனுபூதி நூலில் கடைசியாக நம்ம அருணகிரிநாதர் வந்து என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அதாவது நம்ம முருகர் வந்து குருவாகவும் நமக்கு வருவாயும் தருவார் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கந்தர் அனுபூதி நூலை வந்து முடிக்கிறார். அதனால் தொடர்ந்து இந்த கந்தர் அனுபூதி நூலை வந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் ஒன்று ஒன்றா சரியாகி நீங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவீங்க. அதை வந்து நீங்களே உணர முடியும். இந்த கந்தர் அனுபூதி நூலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் புரிஞ்சுக்கின விஷயத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்துருக்கேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. முருகன் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான தகவல்களையும் நான் தொடர்ந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம அறிவோம் முருகனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ. நன்றி.